அளவுக்கு ஆற்றல் கொண்டவங்க. கோரக்கர் தான் எழுதிய சந்திரரேகை நூல்ல பல நூற்றாண்டுக்கு அப்புறமா நடக்க போற கலியுகத்தை பத்தி சொல்லியிருக்காராம். கலியுகத்துல இந்த உலகம் முழுவதையும் ஒரு சித்தர் ஆட்சி செய்வாருன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அநீதியா இருக்கிறவங்க எல்லாரும் அழிக்கப்படுவாங்களாம். இந்த தனி நூல் சந்திரரேகன் நூல்ல 82 முதல் 100 வரைக்குள்ள பாடல்ல நம்முடைய இப்போ நடைபெறக்கூடிய கலியுகத்தை பற்றி அவர் கூறியிருக்கிறார். இப்ப நமக்கு நடந்துகிட்டு இருக்குது கலியுகம். இந்த கலியுகத்தை பற்றி அவர் எப்படி கூறியிருக்கிறார்? அது நடைபெறும் அநீதியை பற்றியும், கலியாண்டு 5042 ஆங்கிலம் 1940க்கு பின்பு இவ்வுலகம் முழுமையும் ஓர் சித்தர் ஆழ்வார் என்று கூறுகின்றார். அவர் உலகில் நிலவும் மாயைகளை அகற்றி சத்தியத்தை நிலப்பெற செய்வார். உலகத்தில் நவரத்தினங்கள் கொழிக்கும், ஜாதி மத பேதங்கள் நீங்கும், பசுவும் புலியும் கலந்தே உண்ணும், அனைவரும் பூரண ஆயுளுற்று ஞானிகளாய் விளங்குவார். இந்நிலை 82,000 ஆண்டுகள் தொடரும். ஆனால் அதற்கு முன்பு உலகில் அநீதி செய்பவரும் அவர்கள் வசிக்கும் பகுதிகளும் பேரழிவினை சந்திக்கும் என்கிறார். அது சந்திரரேகையில 82 முதல் 100 வரைக்குள்ள பாடல்கள் வரியில அவர் எழுதியிருக்கிறார். கோரக்கர் தன்னோட குருவான போகர் மறுபடியும் பூமிக்கு வர்றத பத்தி தன்னோட சந்திரரேகையில எழுதியிருக்கிறதையும் சொன்னாரு பத்மானந்த சரஸ்வதி சுவாமி. சமாதி நிலையில இருக்கிற போகர் மறுபடியும் வரப்போறாரு. அப்படி அவர் வரும்போது கோரக்கரோட ஜீவ சமாதி பளபளக்கும். ஜோதிலிங்கம் ஒண்ணு தானாக தோன்றி மக்களுக்கு காட்சி கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. போகர் வர ரகசியத்தை இந்த அறிகுறி மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம்னு கோரக்கர் நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறதா சொன்னாரு பத்மானந்த சரஸ்வதி சுவாமி. மீண்டும் போகர் பூமிக்கு வரப்போகும் நாளை பற்றியும் கூறியுள்ளார். அவர் வரப்போகும் நாளில் யார்? போகர் சித்தர் வரப்போகும் நாளில் தனது உரிய கூடம், சமாதி கூடம், அதாவது தனதுக்கு இப்ப சமாதியா இருக்கிறாங்க இல்லையா கோரக்க சித்தர், அந்த சமாதி கூடம் பளபளத்து ஜோதிலிங்கம் தானாக தோன்றி மக்கள் வசம் ஓங்கும் என்றும் கூறியுள்ளார். இப்போ இங்க கோரக்கரோட ஜீவ சமாதியில லிங்கத்து மேல அவரு ஒளி ரூபமா காட்சி கொடுத்தது கூட சந்திர ரேகையில அவர் குறிப்பிட்ட அடையாளத்தோட தொடக்கமா இருக்கும்னு தான் இங்க எல்லாரும் நம்புறாங்க. இது ஒரு ஆரம்ப கட்டமா நாங்க நினைக்கிறோம். இந்த ஜோதி வந்தது அவர் சொன்ன கட்டம் நெருங்கிடுச்சு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது தான் என்னுடைய